நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதனால் என்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விட்டமின்கள் இருக்குது, நார் சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற அதிக சத்துக்கள் உள்ளது. காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிப்பதால் அது கூட சத்துக்கள் பார்க்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம், கோல்டு, ஃபீவரு, நம்மளோட கால் வலி, சுகர் ப்ராப்ளம் இருந்தால் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும். ஸோ பெண்களுக்கு அதிகமாக முடிலாம் கொட்டுது. பெண்களுக்கு அழகே முடி தான். ஸோ அதை நம்ம கொட்டாமல் பாதுகாக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் மார்னிங் நம்ம எப்போவுமே குடிக்கணும். வெயிட் நமக்கு கம்மியாகணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் உதவுகிறது. கூடவே ஐ ப்ராப்ளம், நிறைய பேருக்கு கண்கள் சின்ன வயதுலேயே குழந்தைங்க சொல்கிறாங்க கண் ஒழுங்காக தெரிய மாட்டேதுன்னு சொல்லி. ஸோ நம்ம மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுப்பதுக்கு முன்னாடியே நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தோம்னா ரொம்ப இவ்வளோ ஹெல்த்தி இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணி கிளாஸில் சேர்க்குறேன் பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போது கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு ஃபுல்லாக. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட லெமன், ஆஃப் லெமன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கூட வாசனைக்கு புதினா சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 5-6 இலை சேர்த்துருக்கேன். கூட சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்குங்க, ரொம்ப வாசனைமாக சூப்பராகவும் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். நான் நெல்லிக்காய் ஜூஸ் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்க வேணாம். நீங்கள் சும்மாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். எதுக்கு அப்படின்னா லைட்டாக புளிப்பாக துவப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால நான் லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம்.